வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னா பச்சை பட்டாணி குருமா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் பச்சை பட்டாணி ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. நான் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப்பில் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேங்க, மீடியம் சைஸ் 4 தக்காளி எடுத்திருக்கேங்க, ஒரு பெரிய சைஸு உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துருக்குங்க தோல் சீவி. இப்போது இஞ்சி பூண்டு தேங்காய் தக்காளி எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், தேங்காய் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சு சூட் பண்ணியிருக்கேங்க. இப்போது சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பாருங்க, அது பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஆனியனை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்கினா ஆனியன் சீக்கிரமாகவும் வதங்கிடும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டுங்க. இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கிச்சு. இப்போது உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வெட்டி எடுத்துருக்கேங்க. அடுத்து ஊற வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு, நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், இதை சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சதவை வாஷ் பண்ணி ஊற்றிக்க போகிறேங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சுங்க. இப்போது காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொத்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா வேகணும் பச்சை பட்டாணி. இப்போ மூடி போட்டு ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள் 7 விசில் வச்சு நான் ஸ்டீமில் விட்டு எடுத்துருக்கேன். ஒரு 10 மினிட்ஸு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் சூப்பராக திக்காக வந்து குருமா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது இங்கே பாருங்கள் நான் இட்லிக்கு சர்வ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஈஸியான முறையில் டேஸ்டியான பச்சை பட்டாணி குருமா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.